ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆலியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோட்டல் ஸ்டைல் வடகறி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 200 கிராம் கடலைப்பருப்பு 1 hour ஊற வச்சுருக்கேன். இதை தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். தாளிக்க தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் சோம்பு, 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் ஆயில், பெரிய சைஸ் வெங்காயம் 2 இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும். மீடியம் சைஸ் தக்காளி 3 பொடியாக கட் பண்ணிக்கணும். 2 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு இந்த மாதிரி தோலோடு இடித்து வச்சுக்கணும். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கடலைப்பருப்பு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இதை நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச கடலைப்பருப்பை இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 5 minutes வேக வச்சு எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் பொரிஞ்ச உடனே அதோடய பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய், இப்போ இதோடய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். ஒரு 5 minutes நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதோட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். ஒரு 5 minutes நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடலைப்பருப்பு, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதோட ஆட் பண்ணிக்கணும். கடலைப்பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது எடுத்தாச்சு. இதை கொஞ்சம் ஆறின பிறகு நல்லா உதுத்து வச்சுக்கணும். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்குது. நம்ம இந்த கடலைப்பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி உதுத்துக்கணும். இது ப்ராசஸிங் தான் கொஞ்சம் பெருசு, ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் இதை நம்ம ஆட் பண்ணிடணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை திக்காக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இதுக்கு டேஸ்ட்டு தருது 2 பொருள். ஒன்று சோம்பு, இன்னொன்று பூண்டு. இது 2 ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணுங்கள். 5 minutes நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள் நல்ல கம்மன்னு சூப்பராக வடகறி ஹோட்டல் ஸ்டைல் வடகறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கம கமன்னு ஹோட்டல் ஸ்டைல் வடகறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து சுட சுட இட்லியோடு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எதோடு சாப்பிட்றது பிடிக்குன்றதில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.